குஸ்தி ராமனுடைய வெற்றி உறுதியாயிடும் நினைக்கிறேன். கவுண்டிங் போய் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட குஸ்தி ராமனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆசிரியருடைய தோல்வி நிச்சயம். குஸ்தி ராமு பல குத்துச்சண்டை போட்டிகளில் வெற்றி பெற்றவர். அவரை வீழ்த்துவது சாதாரண காரியம் அல்ல. இதோ ஆசிரியர் எழுந்திருக்க முயற்சி செய்கிறார்கள். இதோ ஆசிரியர் எழுந்துவிட்டார். விட்டார் ஒரு குத்து. சாய்ந்தார் ஆசினி. பெண் சிங்கம் சாய்ந்து விட்டது. இதோ முதல் சுற்று முடிந்து விட்டது. முதல் சுற்றின் முடிவில் குஸ்தி ராமு முன்னிலையில் உள்ளார். தம்பி கலக்கிட்டப்பா. ஏன்னா அவளை முதல் ரவுண்ட்ல அடிச்சு காலி பண்ணாம விட்டியானே. அடிச்சு காலி பண்ண, அவளை நாக் அவுட் பண்ண. ஆமா தம்பி காலி பண்ணிடுடா. இருடா அடிச்சு துவச்சு போடுப்பா. இன்னும் டயர் இருக்குல்ல. பயப்படாதம்மா. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உள்ள. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுமா. பதட்டமே படக்கூடாது. இன்னும் 2 ரவுண்ட் இருக்குதுமா. இந்த கூட்டம், ஸ்டேஜ், சத்தம் எதுவுமே உனக்கு கேட்க கூடாதுமா. ஃபோக்கஸ் ஃபுல்லா ஆட்டத்திலே வைமா. ஹாஸ்னி, உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். இங்க பாரு ஹாசினி, நீ தோக்கணும்னு நினைக்கிறவங்கள மனசுல வச்சுட்டு ஆடுமா. ஒரு பஞ்சம் மூஞ்சில குத்துற மாதிரி இருக்கணுமா. போயிட்டு வாமா. இதோ இரண்டாவது சுற்று தொடங்கிவிட்டது. 2 போட்டியாளர்கள் தயாராகிவிட்டார்கள் இரண்டாவது சுற்றுக்கு. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். இந்த இரண்டாவது சுற்றில் ஆசினி தாக்கு பிடிப்பாரா இல்லை குஸ்தி ராமுவினுடைய சிறந்த பஞ்சினால் வீழ்ந்து விடுவாரா? மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆக்ரோஷமான திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். குஸ்தி ராமுவை நிலைகளை செய்து கொண்டிருக்கிறார். சிறப்பாக விளையாடுகிறார். அற்புதமான பஞ்சுகளை சென்று கொண்டிருக்கிறார். குஸ்தி ராமு தடுமாறிக் கொண்டிருக்கிறார். ஆசிரியருடைய சிறந்த பஞ்சினால் குஸ்தி ராமு தடுமாறிக் கொண்டிருக்கிறார். ஆசிரி ஆட்டத்தை தன் பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அற்புதமான பஞ்சுகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அற்புதமாக விளையாடி கொண்டிருக்கின்றார். சிறந்த பஞ்சுகளை குஸ்தி ராமுவை தாக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆசிரி குஸ்தி ராமு தடுமாறிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அடியும் இடிமாறி விழுந்து கொண்டிருக்கின்றது. குஸ்தி ராமுவால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆசிரி அவர்கள் அற்புதமான பஞ்சுகளால் குஸ்தி ராமுவை நிலை தடுமாற வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆசிரி அவர்கள் அற்புதமான ஒரு சண்டையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மக்களின் ஆரவாரம் அமோகமாக இருக்கிறது. ஆசிரி அவர்கள் அநேகமாக இந்த சுற்றில் வெற்றி பெற்று விடுவார் என்று நினைக்கின்றேன். இது ஆசிரி அவர்கள் அற்புதமான பஞ்சு, அருமையான பஞ்சு, அமோகமான பஞ்சை குஸ்தி ராமு மீது செலுத்திக் கொண்டிருக்கிறார். இதோ எதிர் தாக்குதலையும் தாண்டி அற்புதமாக தனது லாவகமாக பஞ்சுகளை குஸ்தி ராமு மீது சரமாரியாக குத்துகளாக விட்டுக் கொண்டிருக்கிறார். அருமையான பஞ்சுகள். இதோ குஸ்தி ராமு நிலை தடுமாறி சாய்ந்து விட்டார். இதோ குஸ்தி ராமு அவர்கள் மீண்டும் எழுந்திருப்பாரா? இல்லை, இரண்டாவது சுற்றிலே ஆசிரியர் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்களா? நடுவர் அவர்களுடைய கவுண்டிங் தொடங்கிவிட்டது. ஆஹா, நன்றாக விட்டார்கள் ஒரு குத்து. அற்புதமான
குஸ்தி ராமுவின் ஆட்டம் முடிந்து விட்டது என்று நினைக்கின்றேன். 5, 6, 7, 8. குஸ்தி ராமு சரிந்து விட்டார். ஆகா, ஆண்கள் என்றால் உடற்கட்டு, பெண்கள் என்றால் சமையல் கட்டு என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் இதோ எழுந்து விட்டார் மதுரை ஜல்லிக்கட்டு போன்ற ஆசினி. 9. குஸ்தி ராமு எழுந்து விட்டார். குஸ்தி ராமு ஆக்ரோஷமாக தாக்க வருகிறார். சூப்பர்மா சூப்பர்மா. அவ்வளவுதாம்மா விஷயம். அவனோட பலவீனம், அவன் ஆத்திரம், அத வெளியே கொண்டு வாமா. அப்ப அவன் காலி. தம்பி அவன் உஷாராயிட்டா என்ன? இனி லெஃப்ட் ஹேண்ட்ல பத்தாது, 2 கையில அடிச்சு போனமா கவலை. கமாண்ணா கமாண்ணா. ரெடி ரெடி ரெடி. அது மாட்டிக்கோ. கூடாது தம்பி. போன போன. ஆசினி, நம்ம எதிர்பார்த்தது நடந்துச்சு. அவன் பயந்துட்டான். உனக்கு ஒரு கையே போதுன்னவன் இப்ப 2 கையை யூஸ் பண்றான். இதே நமக்கு கிடைச்ச பாதி வெற்றி. டேய் வாடா போலாம். தைரியமா போமா, வெற்றி நமக்குதாமா. போமா. தைரியமா போங்க, தைரியமா போங்க. இதோ 3வது சுற்றின் தொடக்கத்திலே குஸ்தி ராம் அவர்கள் அற்புதமாக விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஆசினி அவர்கள் தடுமாறுகிறார்கள். குஸ்தி ராமு அவர்கள் ஆக்ரோஷமாக விளையாடுகிறார். ஆக்ரோஷமான பஞ்சுகளை வெளிப்படுத்துகிறார். போட்டி மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஆசினியா குஸ்தி ராமு. ஆசினி. அருமையான பஞ்சுகள் மூலமாக குஸ்தி ராமு தனது வெற்றியை உறுதி செய்து கொண்டிருக்கிறார். ஆசினி நிலை குலைந்து சரிந்து விட்டார். 1. ஆசினி மீண்டும் எழுந்திருந்து போட்டியிலே கலந்து கொள்வாரா, இல்லை இந்த சுற்றில் ராமு வெற்றி பெறுவாரா? இதோ நடுவருடைய கவுண்ட். Hey! Hasni, yandre! Hasni, come on! 9! பெண் சிங்கம் ஆசினி கண்விழித்து விட்டார். Hasni, படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசினி வேகமாக எழுந்து விடுவார் என்று நினைக்கின்றேன். எழுந்து விட்டார் ஆசினி. Come on, Hasni! Come on! Right! Lock! குஸ்தி ராமு முகத்திலே பஞ்சுகள் மலையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. Yes! Ready? Come on! Right! ஆசினி அவர்கள் ராமை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறார். போட்டி ஆசினி பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. Yes! 3வது சுற்று மிகவும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஆசினி அவர்கள் தனது ஒரு கையை மடக்கி ஒற்றை கையாலே குஸ்தி ராமுவை தள்ளினார். Ready? Right! இதோ அற்புதமான பஞ்சு. சரியான பஞ்சு. நிலை தடுமாறுகிறார். இதோ அற்புதமாக தாக்கி
ஆசிரி சிறந்த ஆட்டக்காரி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இதோ ரசிகர்களுடைய ஆதரவு ஆரவாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதோ ஆசிரி தனது கைகளை சுற்றி அற்புதமாக தாக்குகிறார். பரிசுத்தார் குஸ்தி ராமு. ஆசிரி அவர்கள் சரமாரியாக குஸ்தி ராமன் முகத்திலே விழுந்தார். கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் பண்ணுங்க எஸ் எஸ் குஸ்தி ராமு அவர்கள் இதே நிலை தொடர்ந்தால் குஸ்தி ராமுடைய அஸ்திவாரத்தை அவரால் எடுத்துச் செல்ல வேண்டியது போலிருக்கிறது. குஸ்தி ராமுவை ஜெயிக்க முடியவில்லை என்று நினைக்கிறேன். 6 ஒரு அசைவும் இல்லை. 7 7 வெற்றி யார் பக்கம் இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். 8 எந்திரிச்சு அவ்வளவு ராமு அடிடா. எந்திரிக்கவில்லை என்றால் ஆசினுடைய வெற்றி உறுதி. 9 9 இதோ கவுண்டிங் முடிய போகின்றது. குஸ்தி ராமு எழுந்து விட்டார் என்று நினைக்கிறேன். கமான் குஸ்தி ராமு. அச்சோ குஸ்தி ராமு முடிந்து விட்டது. ஆசினி வெற்றி பெற்றுள்ளார். குத்துச்சண்டை போட்டியில் ஆசினி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். வெற்றி பெற்ற ஆசினி அவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர் திரு விக்ரம் அவர்கள் இப்பொழுது பரிசினை வழங்குவார்கள். நான் ஜெயிச்சிட்டேன். உங்களை அவமானப்படுத்தினவன அடிச்சு சாச்சிட்டேன். நீ ஜெயிப்பேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். என் ஹாசினி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. I'm so proud of you. I'm so proud of you. வா வா. Hey, hi. Hi Vikram. Hey AJ, எப்படி இருக்கீங்க? how are you, man? So nice to see you. கையால பரிசு வாங்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா நான் தோக்கணும்னு நினைச்ச ஒருத்தனோட கையில இருந்து பரிசு வாங்குறது என்னோட தில்லுக்கு கிடைச்ச கிஃப்டா நான் நினைக்கிறேன். என்ன சரியா? Okay. இந்த பரிசு நான் என் புருஷன் கையால வாங்க விரும்புறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என் ஹஸ்பண்ட் தான். எப்படி ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருக்கிற மாதிரி என்னோட வெற்றிக்கு பின்னால என் ஹஸ்பண்ட் இருக்காரு. அவரு கையால பரிசு வாங்குறது எனக்கு பெருமைதான். என் மச்சானும் நானும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். நானும் என் மச்சானும் சேர்ந்து ஹாசினிக்கு இந்த பரிசை கொடுக்கிறோம். சரி கொடுங்க ஏஜே.
உனக்கு அவார்டு கொடுத்தனா கூடிய சீக்கிரத்தில் ஏஜே கையில் விளங்க மாட்டுவேன். ஆல் தி பெஸ்ட். ஒரு நிமிஷம் இருங்க, பேகை என்கிட்ட கொடுங்க. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, உன்னால தூக்க முடியாது. நான் தூக்க. பேகை விட வெயிட்டான பொருள் இந்த அவார்ட் தான். இதை நீங்க பிடிங்க. என்ன சொல்ற? இதை ஜெயிக்கிறதுக்காக நாம பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நான் உசுருக்கு துணிஞ்சு ராமுவோட மோதினேன். நீங்க இந்த போட்டிக்காக உயிரிய பணிய வச்சீங்க. அதனாலதான் இந்த அவார்டுக்கு வெயிட் அதிகம். இதை நீங்க பிடிச்சாதான் அழகு. பிடிங்க, அதை கொடுங்க. ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்துல ஜெயிச்சுட்டு சாகசம் பண்ண வீராங்கனை ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கா பாரு. அதை விடுக்கா, 2 பேரும் இப்படி வாசல்ல கொஞ்சிக்கணுமா? எரிச்சலா இருக்கு. என்ன மருமகள்களா? பேசவே மாட்டேங்கிறீங்க, எரிச்சலா இருக்கா? ஏன் அவங்க ஏன் எரிச்சல் ஆகணும்? அர்ச்சனா, ஏன் உங்க முகம்ல வாடி இருக்கு? ஏன்? அது வந்து அத நான் சொல்றேன். உங்க மருமகள்களுக்கு நான் ஜெயிக்கிறதுல விருப்பமே இல்ல. நான் தோக்கணும், ராமு ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க. ஏய், என்ன சொல்ற அர்ச்சனா? இவ சொல்றதல் உண்மையா? சும்மா மிரட்டாதீங்க, பாவம் இல்ல. நான் ஜெயிச்சுட்டா அந்த கோவத்துல கடத்தினவங்க எல்லாம் உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்து அக்கறையில அப்படி நினைச்சிருப்பாங்க இல்லையா அர்ச்சனா? சரி வாங்க போலாம். இருங்க இருங்க, ஆரத்தி எடுக்கணும்ல. அம்மா வந்துட்டாங்க. அம்மா இல்ல, பாக்கியம்மா வந்திருக்காங்க. உள்ள வாங்க. ஐயோ வாங்க. ஏய், பாரு. வாங்க 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 வாங்க. என்னப்பா தள்ளி நிக்கிற? பக்கத்துல வந்து நில்லு. 2 பேரும் சேர்ந்து வாங்க. இவதானே ஜெயிச்சா, இவளுக்கு ஆர்த்தி எடுங்க நீங்க. அட, உனக்கு தான்ப்பா முதல்ல எடுக்கணும். உன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நாங்க எல்லாரும் பயந்துட்டோம். நீ மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கிற. வா. ஏய் ஏய், நீங்க எதுக்குடி பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? போங்க போங்க, தள்ளி போங்க. எஸ், நாங்களும் இந்த ஃபேமிலி தானே. இவங்க ஜெயிச்சவங்க, நாம கை தட்டினவங்க. அதனால ஆரத்தி இவங்களுக்கு தான் எடுக்கணும். நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, கொள்ளி கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் உங்க மேல இருந்து அவிஞ்சு போகணும். யாரெல்லாம் நீங்க ஜெயிக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களை எல்லாம் நினைச்சு காரி துப்புங்க. கிழம் நம்மளதான் ஜாடையா பேசுது. பேசட்டும். போங்க போங்க, உள்ள போங்க. போமா. என்ன அப்படியே நைஸா அந்த டீம் மாறுற? அடியே, நான் எந்த டீம் இல்லடி. நாம எல்லாரும் வெற்றி டீம் தானே. அப்ப ஏன் எங்களுக்கு ஆரத்தி எடுக்கல? இங்க பாருங்க, எங்களுக்கு நீங்க ஆர்த்தி எடுத்தே ஆகணும். இல்ல இந்த வீட்டுல நீங்க நடமாட மாட்டீங்க. ஆசனிக்கு எதிரா வில்லிங்க மாதிரி வேலையை பார்த்துட்டு இப்ப உங்களுக்கு ஆரத்தி கேக்குது. ஆரத்தி? ஏய், உங்களுக்கு ஆரத்தி தானடி வேணும். இப்ப பாருங்க, ஒரு நொடியில நான் ஆரத்தி கொண்டு வந்துடுறேன். என்ன எங்க? உங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சில்லி பவுடர் தாண்டி லாயக்கு. ஆரத்தியா கேக்குது உங்களுக்கு? ஆரத்தி இத வரேன். அடியே, என்ன எங்கடி தேடுறீங்க?
நான் இங்க இருக்கேன். முண்ட கண்ணு, வெந்த கண்ணு, விளங்காத கண்ணு, கொள்ளி கண்ணு, பிசாசு கண்ணு. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். எங்களை தானே திட்டுற? நீ எந்த கண்ணும் சொல்ல வேண்டாம், பேசாம ஆர்த்தி மட்டும் எடு. எரியுதா? நல்லா எரியுதா? பாக்கியலட்சுமி எஸ்கேப்.